SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. சிறந்த ஆளுமையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் மாணவர்களும் அரசியலை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என SRM பல்கலைக்கழக வேந்தரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். தமிழ் பேராயத்தின் 10ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய SRM பல்கலைக்கழக வேந்தரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் SRM பல்கலைக்கழகம் அறிவியல், மருத்துவம் என பல்வேறு செயல்பாடுகள் இருந்தாலும் இங்கு இருக்கும் தமிழ் பேராயத்தின் செயல்பாடுகளை உலகம் போற்றுகிறது எனவும் தமிழுக்கு சிறப்பு செய்வதற்காகவே இந்த தமிழ் பேராயம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது எனவும் பெருமிதம் தெரிவித்தார். இங்கு விருது பெறுவோர்கள் பிற்காலத்தில் சாகித்ய விருதை பெறுவதற்கு தகுதியானவர்களாக கருதப்படுகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நாம் வாழ்வது நமக்கானது மட்டுமல்லாமல் மக்களுக்கானதாக, கல்விக்கானதாக இருக்க வேண்டும் என கூறிய அவர், மாணவர்களுக்கு அரசியல் தெரிந்தால் மட்டுமே நன்மை ஆளக்கூடிய திறமை வாய்ந்த ஆளுமையை தேர்வு செய்ய முடியும் என சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டில் நல்லாட்சி, வேலைவாய்ப்பு, கல்வி என அனைத்தும் வேண்டுமென்றால் சிறப்பான ஆளுமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். 11 ஆண்டுகள் முன்னதாக ஏறத்தாழ இதே விருது துவங்கப்பட்ட நாளில் நாங்களும் ஒரு அரசியல் கட்சியை துவங்கினோம். அதன் பிறகு கட்சி குழந்தையாக இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டு அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக எங்களுக்கு அரசியலில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த ஈர்ப்பு என்பது ஏதோ தன்னுடைய சுயநலத்திற்காக அல்ல. மாணவர்களிடம் கூட சொல்லுவேன், நீங்கள் மாணவர்கள் என்பதால் அரசியல் அறவே தெரியக்கூடாது என்ற நிலை உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நல்ல குடிமகனாக வர வேண்டுமானால், நல்லவர்கள் யாரிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் நாட்டினுடைய அரசியல் நடப்பு தெரிந்திருக்க வேண்டும். பெரும்பாலும் கல்லூரியிலே படிக்கிற அந்த மாணவர்களுக்கு பேராசிரியர்கள் நன்கு நீங்களும் இருக்கிறீர்கள். யார் நாட்டை நன்றாக காப்பாற்றுவார்கள், எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் உண்மையானவர்களாக நேர்மையானவர்கள் இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு அரசியல் அறிவு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டுமானால் நல்லவர்கள் நாடாள வேண்டும். அதன் மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், மருத்துவம் கிடைக்க வேண்டும், படிப்பு கிடைக்க வேண்டும். அத்தனை சலுகைகளும் வசதிகளும் வர வேண்டுமானால் நேர்மையானவர்களாக, நல்லவர்களாக, நாட்டுப்பற்று உள்ளவர்களாக, உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய ஒரே சிந்தனை என்னவென்றால், யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள்? எல்லோரும் அரசியலுக்கு வருகிறார்களே, அவர்கள் கெட்டவர்களா என்றால் தேடி பிடிக்க வேண்டியிருக்கிறது. நோக்கம் என்னுடைய கருத்தெல்லாம், எந்த ஒரு அரசியல் கட்சியோ, அரசியல் கட்சி நடத்துகிற ஆட்சியோ நாம் கொடுக்கிற வரி பணத்தை சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்களேயானால் அவர்களே உத்தமர்கள், அவர்களே நாடாள தகுதியுள்ளவர்கள். நிகழ்ச்சியில் பேசிய SRM கல்வி குழும இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து, புலவர்களை நாம் எப்போதும் பெருமைப்படுத்த வேண்டும் எனவும் அத்தகைய செயலை நம்முடைய பல்கலைக்கழக வேந்தர் செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழை வளர்ப்பதற்கு, அறிஞர்களை பெருமைப்படுத்துவதற்கு நம்முடைய வேந்தர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், அனைவரும் வளர்வதற்கு பாடுபடும் வேந்தர் இன்னும் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மிகுந்த பெருமை, மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழையும் தமிழ் அறிஞர்களையும் மறந்த படைப்பாளிகள் மற்றும் அவர்களது படைப்புகளையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அளவிற்கு SRM தமிழ் பேராயம் செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தால் தன்னுடைய நண்பர் எவ்வாறு இருக்கிறார் என கேட்கும் அளவிற்கு நட்பு, பாராட்டுக்குரியவராக பாரிவேந்தர் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஓய்வுனா என்னன்னே தெரியாத ஒரு மனிதர் முழு நேரமாக பெரம்பலூர் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அதையெல்லாம் தாண்டி நாங்கள் நேசிக்கக்கூடிய, நீங்கள் நேசிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய வேந்தர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள். ஐயா சொன்னது போல 2013 இதே மேடையில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக வந்து அப்போ நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவுடைய தாயை பற்றி ஒரு கவிதை எழுதி வெளியிட்டு அன்னைக்கு இதே மேடையில் பாரிவேந்தர் ஐயா நரேந்திர மோடி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொன்னாங்க. இன்னும் 6 மாதத்திலே இந்த மிகப்பெரிய இந்திய பேரரசனுடைய பிரதமராக வரப்போகின்றீர்கள் என்று வாழ்த்தி அனுப்பி 2014
மே மாதத்தில் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்று இன்னைக்கும் தமிழகத்திற்கு பிரதமர் வந்தால் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஹவ் இஸ் மை ஃப்ரெண்ட் பாரிவேந்தர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்பை பெற்றிருக்கக்கூடிய ஐயாவுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதிலே மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி. அதே போல் அவருடைய மூத்த மகனாக இருந்து இன்னைக்கு எஸ்ஆர்எம் குழுமம் பல துறைகளை சாதனை செய்திருக்கின்றார். சமீபத்தில் பார்த்தேன், ஒரு வாரத்திற்கு முன்பு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், ஒரு சிமெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தேன். தொலைக்காட்சி, டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இல்லாத துறைகள் இல்லை. அனைத்தையும் ஒருங்கிணைத்து, இந்த கல்லூரியும் ஒருங்கிணைத்து முழு நேரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய இணைவேந்தர் நிர்வாகம் அருமை அண்ணன் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவரையும் இந்த நேரத்தில் வணங்கி வாழ்த்தி, அதே நேரத்தில் தமிழ் பேராயம் நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கின்றோம். அற்புதமான பெயர். யார் அந்த பெயரை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலிங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நான் ஒரு பெரிய ஒற்றுமையை பார்த்தேன். இளங்கோவடிகள் தன்னுடைய மணிமேகலையில் என் பேராயம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 8 பேர் கொண்ட ஒரு குழு. என் பேராயத்தினுடைய அர்த்தம் என்னன்னாங்க, ஒரு மன்னன், ஒரு வேந்தன் 8 பேர் கொண்ட ஒரு குழுவை வைத்து எப்படி புரவலர்களுக்கு, புலவர்களுக்கு, தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு எப்படிப்பட்ட கௌரவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் பேராயம் இருந்துச்சு. இளங்கோவடிகள் அவர்களே நாம் இளைய வேந்தர்னு சொல்லுவோம். ஏன்னா ஜாதகத்தின்படி அவர் அரசாள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவருக்கு அரசாள விருப்பம் இல்லை. காரணம், அவர் இளையவர். அவருடைய மூத்தவர் சேரன் செங்குட்டுவன் அரசாள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஜாதகத்தின்படி அரசவை பெரியவர்கள் நீங்கள் தான் அரசாள வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று முற்றிலும் துறந்துவிட்டு தன்னுடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவன் அரசாள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அன்றைய இளையவேந்தர், இன்னைக்கு பாரிவேந்தர். அன்னைக்கு என் பேராயம், இன்னைக்கு பாரிவேந்தர் அவர்களுடைய தமிழ் பேராயம். எப்படிப்பட்ட ஒற்றுமை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்புதலை பார்க்கும் பொழுது இதுதான் என்னுடைய மனதிலே தோன்றியது. எப்படிப்பட்ட வேந்தர்கள் 2 வெவ்வேறு காலத்தில் நம்முடைய தமிழ் மொழி நன்றாக இருக்க வேண்டும், அற்புதமாக இருக்க வேண்டும், அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு செல்ல வேண்டும், இன்னும் செம்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. 12வது ஆண்டு கல்வி செல்வம், கேளில் விழுச்செல்வம் கல்வி செல்வம் என்று சொல்வார். தொடர்ந்து இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தில் கல்வி செல்வத்தை கொடுத்து, இன்னைக்கு தன்னுடைய பொருள் செல்வத்தை கொடுத்து மேடையில் 12 முக்கியமான மனிதர்களை கௌரவம் செய்கிறாங்க. அதனால் ஐயா வேந்தர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் கூட இந்த நேரத்தில் தகும்.